நம்மளோட கிரிக்கானந்தாஸ் யூடியூப் சேனலில் இந்த ஐபிஎல் 2025 தொடங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டீமுங்களோட ப்ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த டீமோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், தென் அவங்களோட பிளேயிங் லெவல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கூட ஜோ இருக்கிறாரு. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் ஓடு ஐபிஎல் பப்பியா. ஸோ ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ் ஷோல இது கடைசி ப்ரிவ்யூ. இந்த கடைசி ப்ரிவ்யூ வீடியோவில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ மறக்காமல் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் ரெண்டு மான்ஸ்டர், வெரி மான்ஸ்டர், ஒரு மாதிரி அனகொண்டா டீம்னு சொல்லலாம் ரெண்டு டீமையும். அந்த மாதிரியான ஒரு டீமோட ப்ரிவ்யூக்குள்ளே வந்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு சன்ரைசர்ஸ் டீம்லேருந்து ஆரம்பிக்கலாம். சன்ரைசர்ஸ்னு சொன்னாலே அந்த தங்க செயின் தான் ஞாபகம் வருது. தங்க சங்கிலி நிறைய பேர் வாங்கினாங்க இந்த வருஷம். எது என்ன தங்க செயின் போட்டாங்கல்ல, இந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் போட்டாங்க. ஆமாம்ல, செம்ம ட்ரிக்கு அது. ஆக்சுவலி டீமை அழகாக டிசைன் பண்ணி கொண்டு வந்து இப்போ அதுக்காகவே எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ டாப் ஆர்டரில் ஆல்ரெடி டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இப்போ புதுசாக பாக்கெட் டைனமோ நம்ம இஷான் கிஷனும் வந்துட்டார். பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அவர் விட்டு. இவங்க 3 பேரும் சேர்ந்தா என்ன நடக்க போகுது இந்த டீமில்? இப்போ ஆக்சுவலி தப்பு பண்ணலை, ஏன்னா அவங்க கிட்ட காசு இல்லை. அவங்க ரிட்டைன் பண்ணதெல்லாமே சரியான ஆட்கள், ஆர்டிஎம் பண்ணதெல்லாம் மும்பையில் சரியான ஆட்கள். தப்பு பண்ணலை, ஏன்னா ஆப்ஷன்னாலே டீம் பிரியும் கலையும். இருக்கிறவங்க வேறு டீம் போவாங்க, வேறு டீமில் இருக்கிறவங்க அங்கே வருவாங்க. அதுதான் ஆக்ஷன், அதுதான் வந்து ஐபிஎல், அதுதான் வந்து மெகா ஆக்ஷன். இவங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஷான் கிஷன் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது சன்ரைஸ் ஹைதராபாத் டீமுக்கு எவ்வளோ நல்லது. லாஸ்ட் 1 இயராக பார்க்கும்போது, ஒரு புஜிபாவில் பார்க்கும்போது, ஒரு ரஞ்சி ட்ரோஃபியில் பார்க்கும்போதெல்லாம் இஷான் கிஷன் பார்க்குற இடத்துல அந்த 100 வந்து ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் கூட சொன்னீங்க ப்ராக்டிஸ் மேட்ச்சில் கூட இப்போ நல்லா விளையாட்டுருக்காரு, அடிச்சாலே 6 ரிஸ்க் ஃப்ரீயாக பாடிட்டு இருக்காரு அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க. ஸோ இவங்க ஓப்பன் டிக்கெட் கொடுத்துட்டாங்க, நீங்கள் எப்படி வேணாலும் ஆடுன்ட்டு. ஸோ இப்போ ஃப்ரீயாக ஆடுவார். இன்னும் எல்லா இடத்துலையும் இவருக்கு அப்படி கிடைக்கும். இப்போ டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஸோ இந்த 3 பேர் இந்த லெஃப்ட்னு வரும்பொழுது பட்டுச்சு அப்படின்னா பிரிச்சுருவாங்க. நீங்கள் முன்னாடி ஒரு கட்டில் சொன்னீங்க 250, என் கண்ணுக்கு 220 தான் கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியுது. மினிமம் ஸ்கோர். இப்போ ஒரு டீமும் எப்படி நம்ம பேசுவாங்க ஓப்பனர்ஸை பிக் பண்ணும்போது. நான் ஆர்சிபி ஆக்ஷன் வீடியோ பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரேசர் முகர், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இவங்க செட் பண்ணாங்க பாருங்க. அப்படி பவர் பிளே ஒருத்தவங்க செட் பண்ணாங்க. இப்போ T20 கிரிக்கெட் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது இவங்க தான். ஸோ இப்போது நம்பிக்கை வச்சு டிராவிஸ் ஹெட்டை கொண்டு வந்தாங்க, அடிச்சிட்டாரு. அபிஷேக் சர்மா கொண்டு வந்துட்டார். இப்போ இஷான் கிஷன் நம்பிக்கை வச்சு கொண்டு வந்துட்டாங்க. விக்கெட் கீப்பரும் கிடைச்சாச்சு, 3 பேர் அடிக்கிறவங்க கிடைச்சாச்சு. ஸோ எனக்கு 200 220 கண்டுக்கு தெரியுது. நான் இதில் 3 பேரில் 2 பேர் எப்படி அடிச்சிருவாங்க, இல்லை ஒருத்தர் ஃபெயில் ஆனாலும் இல்லை 2 பேர் ஃபெயில் ஆனாலும் ஒருத்தவங்க அடிச்சிருவாங்கிறதுனால டாப் ஆர்டர் பயங்கரம். கண்டிப்பாக அந்த 3 பேரில் ஒருத்தவங்க 100 எல்லா மேட்சும் அடிப்பாங்க. 3 பேர் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. வாட் எவர் 3 பேருமே டக் ஆனாலும் பின்னாடி அவங்களை காப்பாற்றுறதுக்கு பேட்டிங் லைனப் இருக்குது. இப்போ இவர் போனார்னா நிதிஷ்குமார் ரெட்டி வருவார், கிளாசின் வருவார், அப்புறம் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஒரு கர்நாடகா ஃபினிஷராக இருக்கக்கூடிய அபினவ் மனோகர் குஜராத் டைட்டல்ஸில் இருந்தார். ஹர்திக் பாண்டியா இருந்தனால அவருக்கு சான்ஸ் நிறைய கிடைக்கல. ஸோ இப்போ இவ்வளோ பேர் வராங்க. மேல் மல்டரும் ஒரு பேட் பண்ணுவார். சரி, ஓகே, வருவாங்க விடுங்க. பட் இதில் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, கிளாசின் இவங்க 2 பேரும் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் டெஸ்ட் மேட்ச் பார்த்துருந்துருக்கலாம். போன வருஷம் எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்டு நிதிஷ்குமார் ரெட்டி தான் வாங்குறாரு. ஸோ இப்படி பார்க்கும்போது இப்போ எல்லா டீமும் நல்லா இருக்குது. பட் இவங்களது மட்டும் ஒரு துண்டா தெரிகிற மாதிரி எனக்கு பர்டிகுலராக தோணுது. செம்மையான ஒரு டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் வச்சிருக்கிறாங்க. கிளாசினை பேட் கமின்ஸை விட அதிகமாக காசு கொடுத்து இவங்க ரிட்டைன் பண்ணாங்க. கிளாசின் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கலாம். ஏன்னா இருப்போம் அதுக்கு முந்தின வருஷம் டீமே படுத்துருச்சு. இவர் மட்டும் தான் நின்று நம்பிக்கையாக வச்சு 100லாம் அடிச்சிட்டு இருந்தார். பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ காசு கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ரிட்டைன் பண்ணும்போதுமே ஒன்று நட்டு ரிட்டைன் பண்ணுவாங்களா, இல்லை நிதிஷ்குமார் ரெட்டியை ரிட்டைன் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒன்று இருக்கும்போது இவங்க நிதிஷ்குமார் ரெட்டியை ரிட்டைன் பண்ணாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஆல்ரவுண்டர் கிடைக்க மாட்டாருல்ல. எங்களை பேட்டிங் பண்ணணும், பவுலிங் பண்ணணும், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ரவுண்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். பட் ஆனால் செம்மையான ஒரு டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் வச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நான் அவங்களை பற்றி நிறைய சொல்லவும் தேவையில்லை. இத்தனைக்கும் ஹைதராபாத் ரோடு தான், சர்ஃபேஸ் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேட்டிங் லைனப், அதில் எவ்வளோ ஸ்கோர் செட் பண்ணுறோம். இவங்களை பற்றி நான் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். T20 கிரிக்கெட்டில் நம்ம இவ்வளோ ரன் அடித்தா போதும் அப்படிங்கிற காலகட்டம் போய் இன்னும் 230, 240, 270 அடிக்கணும்னு வரும்பொழுது அது செட் பண்ணது இவங்க தான். இவங்களால அந்த சர்ஃபேஸில் அடிக்கக்கூடிய இப்போ ஹைதராபாத் சர்ஃபேஸில் மற்ற டீம் வந்தால் எவ்வளோ அடிப்பாங்க, குறைஞ்சபட்சம் 200. பட் இவங்க குறைஞ்சபட்சம் 240 அடிக்கிற மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் இவங்க கிட்ட இருக்குது. சர்ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேட்டிங் ஆர்டர் இவங்க வச்சிருக்காங்க. ஸோ சின்ன அலர்ட்டு, 300 அடித்தா, ஒருவேளை அடித்தா இந்த டீம் தான் அடிக்கும். ஆமாம், ஏன்னா இந்தியன் டீம் அடிக்க வேண்டியது பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக. அப்போவுமே இவங்க தான் ஞாபகத்தை ரெக்கார்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐபிஎல் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சீசனும் ஏதாவது ஒரு ரெக்கார்டுங்கும்போது போன வருஷம் இவங்க ரெக்கார்டு ஆளோட 270 ஒன்று பண்ணிட்டாங்க. வரும் 4 பேர் ஆளுக்கு 60 அடித்தாலே வந்துருச்சு. கிளாஸின் கீழே வந்து அவர் பங்கு கொஞ்சம் அடிப்பார். இது போக சச்சின் பேபிலாம் கீழே இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவங்க பங்கு கொஞ்சம் அடித்தாலே இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பேட்டிங் ஓகே, ஃபயராக இருக்குது. ஓகே, வைல்டு ஃபயராகவே இருக்குது.
பவுலிங் என்னவா இருக்கு? கொஞ்சமாவது தீப்பொறியாது இருக்கா பவுலிங்ல? பவுலிங் வந்து பேட் கமின்ஸ் பிளான் மேனேஜ் பண்ணிடுவாரு. அவர் தான் அதான் மேனேஜர். நட்டும் புவியும் இல்லாது பவுலிங்கில் யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. அது என்னவோ தெரியல. ஸோ நட்டு வந்து எஸ்ஆர்ஹெச் நட்டு அப்படின்னாலே அது வார்னர் காலத்தில் அந்த பார்த்த அந்த அதான் சொல்கிறாங்க, நட்டு எங்கே போனாலும் நல்லா இருப்பார். பட் நட்டு இல்லாத அது நட்டு வந்து என்ன போன வருஷம் டெத் ஓவரில் கண்ட்ரோல் விக்கெட் டேக்கராகவே இருந்தார். நியூ பாலில் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறாவே இருந்தார். இப்போ அந்த ரோலை யார் பண்ண போகிறாங்க? ஹர்ஷல் பட்டேல் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஹர்ஷல் பட்டேல் மினிமம் கேரண்டி தான். ஏன்னா ஹர்ஷல் பட்டேல் உங்களுக்கு வந்து 50-50 சொல்லலாமா? நட்டுவா ஹர்ஷல் பட்டேலாம் கேட்டால் எல்லாமே நட்டு தான் போவாங்க. நட்டுக்கு தான் போவாங்க, எல்லாரும் நட்டு தான் போவாங்க. பட் எனக்கு ஹர்ஷல் பட்டேல் அவர் உள்ளே வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படா இந்த ரப்பர் மாதிரி கை வளையுது, எப்படா அந்த இடத்துல அவ்வளோ ஸ்லோவாக அப்படி திரும்பி விடுறாருங்கிற மாதிரி. அப்புறம் அவங்க அக்கா இறந்ததுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருந்தது. பட் போன வருஷம் டீசெண்டாக பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு. நியூ பாலில் நல்லா பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. பஞ்சாப் கிங்ஸ் நல்லா பண்ணாரு நியூ பாலில். ஒரு சந்தீப் சர்மா எப்படி டெத் ஓவரில் சர்ப்ரைஸ் பண்ணாரோ இவர் நியூ பாலில் சர்ப்ரைஸ் பண்ணார் ஹர்ஷல் பட்டேல். தென் டெத் ஓவரில் நம்பி எடுத்துருக்காங்க. தென் இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயதேவ் உன்னட்கட்டும் இங்கே வச்சிருக்காங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு எக்கனாமிக்கலாக இருப்பாங்கிறது தான். ஸோ இப்போ அதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கமின்ஸ், அதுக்கப்புறம் முகமது ஷமி நியூ பாலில் போட்டுருவாங்க. மிடில் ஓவரில் டெத் ஓவரில் போட்டதுக்கு உங்களுக்கு ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ் இவங்களாம் வந்துடுவாங்க. தேவைப்பட்டா வெயில் மெல்டரும் நியூ பாலில் போட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நியூ பாலில் போடுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ டெத் ஓவரில் இவங்க யார் போட்டால் சரியாக பண்ணி. இப்போ ஜெயதேவ் உன்னட்கட், முகமது ஷமி, பேட் கமின்ஸ், தென் உங்களுக்கு ஹர்ஷல் பட்டேல், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ 11th இவங்க எல்லாரையும் பிக் பண்ணி எப்படி போட போகிறாங்க? மிடில் ஓவரில் ராகுல் சகர் இருக்கிறாரு இருக்குண்ணா. இந்த பவுலிங்கில் மட்டும் எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் எஸ் இருக்குது. என்ன தோணுதுன்னா அந்த டீம் வந்து லைக் பவுல் ஃபர்ஸ்ட் போகிறது சேஃப். ஏன்னா சேசிங் ஈஸியாக அடிச்சிருவாங்க. பட் செகண்ட் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கஷ்டம். நான் இப்படி யோசிக்கிறேன், 200 அடிக்கிறாங்கன்னா பேட்டிங் பெரிய ஸ்கோர், அதை இந்த பவுலர்ஸில் வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியும். ஏன்னா பேட் கமின்ஸ்க்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. போன வருஷம் அதை பண்ணி காமிச்சாங்க. அதை தான் நான் யோசிக்கிறேன். இது ஆர்சிபியோட மெத்தட் என்னன்னா, நம்ம நிறைய ரன் அடிப்போம், பவுலர்ஸ் ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க, மேனேஜ் பண்ணுவேன். பட் இப்போ வந்து அதுக்குள்ளே தான் இவங்க வராங்க. ஆனால் எனக்கு நான் இப்பயும் நம்புறேன், போன வருஷம் பேட் கமின்ஸ் எஸ்ஆர்ஜி கேப்டனாக வந்தோடனே இவங்க கண்டிப்பாக பிளே ஆஃபுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ பேட் கமின்ஸ் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த கரண்ட் பெஸ்ட் கேப்டன் இந்த வேர்ல்டு நான் சொல்லுவேன். அவர் இருக்காருங்கிறதுனால அவர் மேனேஜ் பண்ணிடுவாங்களோ எனக்கு தோணுது. பட் எப்படி இந்த குழப்பம் எனக்கு வேணான்னு இப்போ எனக்கு வேணால் இந்த குழப்பம் இருக்கலாம். கமின்ஸ் பொறுத்த வரைக்கும் வெளில இருந்து நிறைய நாய்ஸ் வரும், இவங்களுக்கு இவங்க ஆப்ஷன், அவங்களுக்கு ஆப்ஷன். ஆனால் அவரை பற்றிக்கு சரியான ஒரு 11 தேர்ந்தெடுப்பார், சரியாக வச்சு ஆடுவார். இப்போ ஜாம்பாவும் அவங்களுக்கு இங்கே இருக்கிறாங்க. இப்போ ஜாம்பாவெல்லாம் அவங்க எப்படி உள்ளே கொண்டு வரப்பாங்க அப்படிங்கிறதா கொஸ்டினே. ஆனால் இப்போ என்னன்னா அவங்களுக்கு பேட்டிங் ஆர்டர் ஜாம்பாலாம் உள்ளே வந்துட்டாரா குறையும். ஸோ எல்லாத்தையும் பேட் கமின்ஸ் மேனேஜ் பண்ணணும். நமக்கு ஜிடியில் பேசணும்ல, அதாவது இவங்கெல்லாம் அவங்க இண்டிவிஜுவலாக நல்லா பண்ணி ஆகணும். இப்போ ராகுல் சகர் இண்டிவிஜுவலாக ஒரு நல்லா பண்ணி ஆகணும். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸில் தான் நினைக்கிறேன் போன வருஷம், ஐம் நாட் ராங், பட் சிறப்பாக பண்ணலைன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை அவரோட பர்ஃபார்மன்ஸ் போன வருஷம். ஜாம்பாவை ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்கும்போது உள்ளே கொண்டு வருவாங்களா? ஆனால் ஜாம்பா மாதிரி ஒரு நல்ல ஸ்பின்னர், ஒரு ஓவர்சீஸ் பிளேயராக இருக்காருங்கிறதுனால மாட்டிக்கிறாரு. இது ஒரு இந்தியனாக இருந்தாலும் டெஃபினட்டாக டேரெக்டாக ஒரு 11ல் இருப்பார். ஸோ பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச் பொறுத்தவரைக்கும் இது ஒன்றும் பெரிய புதுசு கிடையாது. 2 11s வச்சுப்பாங்க. கிளன் ஃபிலிப்ஸே உட்கார வச்சுட்டு பண்ணவங்க. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு இது பெரிய ஆச்சரியமா இல்லை. பட் ஓகே, 11s வாஸ் லுக்ஸ் குட். ஓகே, ஸோ பேட் கமின்ஸோட 11s என்னவா இருக்கும்னு தெரியாது. பட் உங்களோட 11s என்ன இருக்கும்? டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, கிளாசின், அபினவ் மனோகர் நான் 6ல் ட்ரை பண்ணுவேன். இந்த பொசிஷன் மேபி சேஞ்ச் ஆகலாம். பட் கிளாஸின் எப்பயுமே நம்பர் 5 ஆடிட்டு இருந்தார். அபினவ் மனோகர் நம்பர் 4 இல்லை நிதிஷ்குமார் ரெட்டி நம்பர் 4. எனக்கு அந்த விஷயத்தில் மட்டும் ஒரு குழப்பம் இருக்குது, யாரும் அந்த பொசிஷன் ஆட போகிறாங்கன்னு. அப்புறம் நம்பர் 7ல் வெயில் மெல்டர் ஆடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்புறம் 8ல் பேட் கமின்ஸ், 9ல் ஹர்ஷல் பட்டேல் டெத் ஓவரில் போடுறதுக்கு, அப்புறம் ராகுல் சஹர் மிடில் ஓவரில் லெக் ஸ்பின்னர், முகமது ஷமி நியூ பால் டெத் ஓவரில் போடுறதுக்கு, அப்புறம் இம்பேக்ட் சப்பா இங்கே கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜெயதேவ் உன்னட்கட் போகலாம், ஜாம்பா போகலாம், சச்சின் பேபி போகலாம். இப்போ இவங்களுக்கு தேவை பேட்டிங் தான், சப்போர்ட் தான் தேவை அப்படின்னா சச்சின் பேபி போவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஷமி பற்றி பேட்டிங் இவங்க வந்து சப்போர்ட் கேட்க மாட்டாங்க, பவுலிங்க்கு சப்போர்ட் வேணும். ஷமி இருக்காரு, பட் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பவுலிங்கில் தேவைப்படும். ஷமி அதாவது இங்கே 2 பேர் ஆப்ஷன் எடுத்ததில் ரொம்ப இம்ப்ரெசிவ்னா இஷான் கிஷனும் ஷமியை தான் இவங்க ஆப்ஷன் எடுத்து ரொம்ப ஹாப்பி. இப்போ அவங்களுக்கு நட்டு புவி இல்லைப்பா அப்படிங்கும்போது, பட் ஷமி எடுத்துருக்குறாங்க நியூ பாலில் போடுறதுக்கு அப்படிங்கும்போது ஓகே. அவர் அகமதாபாத்தில் இருந்தாலும் சரி, பஞ்சாப் கிங்ஸில் இருந்தாலும் அந்த நியூ பாலில் அவர்
அவர் சர்வ் பண்ணார், நல்லா சர்வ் பண்ணார். பட் ஆஃப்டர் இன்ஜுரிக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒரு இல்லை பழைய ஷமியை பார்க்க முடியல, அந்த ஃபாலோ த்ரூவும் கொஞ்சம் ஒரு பழைய ஷமி பார்க்க முடியலங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் பார்ப்போம் ஷமி எந்த அளவுக்கு பண்ண போறாரு சொல்லிட்டு. பட் இதுதான் என்னோட பிளேயிங் லெவன் சன்ரைஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும். பார்ப்போம். அடுத்ததா டெல்லி கேபிட்டல்னு சொன்னோன்னே எனக்கு கேஎல் ராகுல் தான் ஞாபகத்துக்கு வந்தார். லைக் அவர் தான் கேப்டனாக இருப்பாருன்ட்டு. கேப்டன் வேணான்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயம் வந்து பேட்டிங்லாம் நான் பெருசாக பண்ண போகிறேன் இந்த வருஷம் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதான் சூப்பரான விஷயம் தானே. கேப்டன்சி கொடுக்குறாங்க, ஒரு பதவி தானே, பேட்டிங் யார் பண்ணாங்களோ அவங்க தான் ஹீரோ. அவரு அது கேப்டன்சி எனக்கு வேணாம்னு சொல்றாருல்ல. இப்போ யோசிச்சு பாருங்க, அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், கட்ஸ் கண்டிப்பா ஒரு கட்ஸ் வேணும்னா இது நிறைய பேர் யோசிப்பாங்க. அதாவது கடைசியாக வின் பண்ணி அந்த ட்ரோஃபி நம்ம கையில் வரப்போகுது அப்படிலாம் யோசிப்பாங்க. பட் அப்படி ஒருத்தர் வேணான்னு சொல்கிறாருன்னா அப்போ அதனால என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாருங்கிறது தெரியுது இல்லையா? கிளியராக இருக்கிறாரு. என்னை விடுங்க, நான் வந்து பேட்டிங் பண்ணுறேன், டீமுக்கு விக்கெட் கீப்பிங் பண்ணுறேன், நான் இந்தியன் டீமுக்கு என்ன பண்ணணும் அதையே நான் பண்ணுறேன். எனக்கு நான் நிறைய தடவை கிரவுண்டில் கவனிச்சிருக்கிறேன், விக்கெட் கீப்பிங் நின்றுட்டு இருக்கும்போது கீப்பராக நின்றுருப்பாரு. ஒரு பக்கம் ரோஹித் ஃபீல் செட் பண்ணுறது ஒரு பக்கம் அப்படின்னா, கோலி ஒரு ஃபீல் செட் பண்ணுறது ஒரு பக்கம்னா, இவர் நின்று கவனிப்பார் யாரெல்லாம் கரெக்டாக நிற்கிறாங்களா, எல்லாரும் அந்த இடத்துல போயிட்டு இருக்காங்க, எல்லாரும் நிற்கிறாங்களா, ரோஹித் சொன்ன இடத்துல எல்லாரும் நிற்கிறாங்களா, அப்படிங்கிறத நேவிகேட்டரா இருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. நான் ஒரு ஃபியூச்சர் கேப்டனாவே யோசிச்சிருக்கிறேன். பட் இங்க கேப்டனா கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் இவர் கேப்டன்சி பண்ணல அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல கேஎல் ராகுல் ஆப்வியஸ்லி டீம் மேல எக்ஸ்ட்ரா ஒரு அக்கறை இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதனால எந்த பொசிஷன் கொடுத்தாலும் ஆடுறாங்க, திடீர்னு கேப்டன்சி கொடுத்தாலும் பண்றாரு. பட் இங்க வேணான்னு சொல்றாருன்னா அது டெஃபினட்டா ஒரு காரணம் இருக்கு. பட் கேஎல் ராகுல், நீங்க கேஎல் ராகுல இருந்து ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷம். கேஎல் ராகுல் கிளாசி ராகுல ஐயோ ஏதோ நம்ம இங்க இருந்து ஆணிமலை ரோட்ல வண்டி ஓட்ட மாதிரி பொறுமையா ஓட்டிட்டு இருந்தாரு இவரு. எனக்கு ரொம்ப ஆசை இவர் வந்து ஃபெராரி கார் எடுத்து பார்க்கணும், பழைய ஃபிளிக் அப்படி ஒன்று அடிப்பாரு பார்க்கணும். அப்புறம் ஆஃப் சைட்ல ஒன்று ஆடுவார், அந்த குட்டு, அதாவது பேட் வித்து இருக்காது, இந்த சப்பையான பேட் எஸ்ஜி பேட் இருக்கும், அப்படி தட்டினால டப்புன்னு அந்த பார்க்கணும், அந்த ஒரு கேஎல் ராகுல பார்க்கணும். ஒரே பிளேயர். ஆமா, அந்த டைம்ல விராட் கோலி ரஹானேக்கு அப்புறம் ஸ்டைலிஷ் ஆடக்கூடிய ஒரே பிளேயர், டெக்னிக்கலி சவுண்டட் ஒரே பிளேயர்னா கிளாசி கேஎல் ராகுல். கடவுள் காதை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அந்த செலிப்ரேஷன் பார்த்தோம், ரொம்ப நாள் ஆச்சு. அந்த செலிப்ரேஷன் 100 அடிச்சுட்டு அகைன் பார்க்கணும். திரும்ப அந்த பஞ்சாப் கிங்ஸ்க்கு அடிக்கக்கூடிய அந்த கேஎல் ராகுலை இங்கே நான் பார்க்கணும், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் நிறைய பேசுகிறேன் கேஎல் ராகுல் பற்றி. ஸோ அடுத்து அக்ஷர் பட்டேல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கேப்டனாக பார்க்க போகிறோம். பிளேயராக நல்ல பிளேயர் தான், பட் கேப்டனாக என்ன மாதிரி பண்ண போகிறாரு? கண்டிப்பாக இத்தனை வருஷம் கிரிக்கெட் ஃபீல்டில் இருந்திருக்காரு. முன்னாடியே சொல்லியிருக்காரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அந்த ட்ரிபியூல சொல்லியிருக்காரு, 2015 ஒரு இந்தியன் டீமில் இருந்தார் அப்படின்னு சொன்னேன். ஸோ இத்தனை வருஷம் வந்து அந்த கிரிக்கெட்டிங் சர்க்கிளில் இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேப்டன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெஜெண்டரி கேப்டன்ஸ்க்கு கீழே ஒரு தோனி கீழே, ரோஹித் சர்மா கீழே, விராட் கோலி கீழே இருந்திருக்காரு அப்படிங்கிறதும். தென் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைஸ் கேப்டனாக இந்தியாவுக்கு ஆக்கினாங்கன்னு நினைக்கிறேன். வைஸ் கேப்டன், இந்தியாவோட வைஸ் கேப்டனாக இருந்தார். அண்ட் போன வருஷம் T20 வேர்ல்டு கப் சாம்பியனாக இருந்தார். இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அவர் போயிட்டு முடியல அந்த ப்ரெஷரை இப்போ என்னன்னா கேப்டன் அது அவ்வளோதான். ஏன்னா பின்னாடி இப்போ ஸ்டாஃப்ஸ்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேனேஜ் பண்ணுறதுக்கு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா ப்ரெஷரையும் கடந்து வந்துட்டாரு. நீ ஸ்குவாடில் இருக்க, நீ இல்லைன்னு சொன்ன கடைசி கட்ட வரைக்கும் பண்ணிட்டாருங்கும் பொழுது ஸோ எனக்கு சமாளிச்சிருவாரு எனக்கு தோணுது. வீண் ராமக்கள் வேணாம், பட் இதில் நீங்கள் ஃபேக் பேசிஸ் கேஎல் ராகுல்கிட்டையோ, நீங்கள் ஸ்டப்ஸுக்கிட்டையோ, மோஹித் சர்மா, எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்க், முகேஷ், நட்டு, குல்தீப், இவங்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு டீமில் ஆடினவங்க, செட்டப்பில் இருந்தவங்க. இவங்களை ஹேண்டில் பண்ணுறது அக்ஷர் பட்டேலுக்கு பெரிய பிரச்சனையும் இருக்காது. புதுசாக ஒரு ட்ரெயினிங் வந்தால் தான் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஆமாம், ஆல்ரெடி இருக்கிறவங்க ஒன்றும் பண்ணவும் தேவையில்ல. ஹேமந்த் பதானி இருக்காருங்கிறதுனால சொல்ல மாட்டேன், நம்மளால் ஹேமந்த் பதானி இருக்காரு. நட்டு போனதோட இன்க்ளூஷன் அவராக தான் இருக்கும். கண்டிப்பாக ஹேமந்த் பதானி எங்கே போனாலும் அந்த சாம்பியன் அப்படிங்கிற ரோலோட அவர் வந்துடுவார். அது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி தான், கோச்சாக இருந்தாலும் சரி தான். டிஎன்பிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் சாம்பியன் ஆகினாரு. அதுக்கப்புறம் அங்கே SA20 போகும்போது அங்கே சன்ரைசர் டீம் இருந்தாங்க, அங்கே ஒரு சாம்பியன் ஆனார். IL T20 போகும்போது துபாய் கேபிட்டல்ஸை கேப்டன் ஆகினாரு. இன்னொரு சொல்லிட்டுங்களா, நட்டு இன்க்ளூஷன் சொல்கிறீங்களே, ஃப்ரேசர் முகர்கோட இன்க்ளூஷன் காரணம் இவர் தான். ஏன்னா இவர் டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து போன வருஷம் 2-3 மேட்ச் அடிச்சாரு தான். அதுக்கு காரணம் யாருன்னா ஹேமந்த் பதானி தான். நட்டுவை பற்றி பேசும்போது என்னன்னா, நட்டு கண்டிப்பாக சன்ரைஸ் ஹைதராபாத் பெரிய இழப்பு, அது ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழி கிடையாது, ஆக்ஷனில் இழந்து தான் ஆகணும். பட் ஆனால் இங்கே வரும்பொழுது RCB மலோலன் ரங்கராஜன், தினேஷ் கார்த்திக் நட்டுவை விட்டும் போது எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. அது மலோலன் ரங்கராஜன் எவ்வளோ ஃபீல் பண்ணாரு. ஏன்னா கடைசி வரைக்கும் போனாங்க, 50 லட்சத்தில் விட்டுட்டோமேடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. தெரியும்ல, எனக்கு இத்தனை வருஷம் பண்ணியிருக்காரு. ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். டெத் ஓவரில் உங்களுக்கு விக்கெட் டேக்கர், டெத் ஓவர் பர்பிள் கேப் ஹோல்டராக கடைசியில் இருந்தார். ஸோ இப்படி இருக்கும்போது இப்படி ஒருத்தர் டீமுக்கு வந்தே ஆகணும். இப்போ உங்களுக்கு சின்னசுவாமி, உங்களுக்கு ஃபெரோஷா கோட்லா, வைசாக்லாம் பெரிய கிரவுண்டு கிடையாது, கொஞ்சம் பொட்டி கிரவுண்டு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது யார்கர் ஒன்லி தான், யார்கர் மட்டும் தான் சரியான பால். அப்படிங்கும்போது அங்கே நட்டு அங்கே ரொம்ப வேல்யூ அதிகம். ஸோ நட்டுக்காரங்க தான் போனாங்க, RCB போனாங்க, SRH போனாங்க, DC கடைசியாக வின் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் ஹேமந்த் பதானியோட இது ஹேமந்த் பதானியோட டீம். ஹேமந்த் பதானி
எல்லா இடத்துலையும் போகும்போது சாம்பியன் அப்படிங்கிறத ஒன்று பண்ணி ஒரு மேஜிக் இருந்துச்சு. டெல்லி கேபிட்டல்ஸ் இது வரைக்கும் சாம்பியன் ஆகாத ஒரு டீம். ஸோ ஹேமந்த் மதானியால் அது நடந்துச்சுன்னா பெருமை தான். ஸோ டாப் ஆர்டரில் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் நல்லா ஷைனான ஃபேஸர் இருக்கார். கேஎல் ராகுல் புதுசாக வந்திருக்காரு. ஃபேஃப் சொல்லவே தேவையில்லை, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு. ஸோ இந்த இதில் பாருங்களேன், இப்போ ஸ்டப்ஸ் உங்களுக்கு 5ல் வருவார், அக்சர் 4 தெரியலை, நான் எழுதி வச்சிருக்கேன். அபிஷேக் புரல் ரிட்டைன் பண்ணாங்க. அபிஷேக் புரல் போன வருஷம் எப்படி ஆடுவார்னா திடீர்னு 4 விக்கெட் போச்சுன்னா வருவார், இல்லை நின்று அடிச்சிட்டாங்கன்னா வருவார் பின்னாடி. ஸோ அபிஷேக் புரேல அவங்க எப்படியோ ஒரு உள்ள நுழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ 10 நான் 10 இருக்கணேங்கிற மாதிரி அவர் வந்துகிட்டே இருந்தார். இப்போது இந்த பேட்டிங் ஆர்டரில் இதில் 2 பேர் எனக்கு ஒரு மாதிரி நல்ல விதமாக தெரியுறாங்க. ஒன்று கேஎல் ராகுல் ரொம்ப நிறைய பேசிட்டோம். ஃபேஃப் டு பிளஸஸை வந்து ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லை ஒன் டவுனில் வருவாரா? இப்போ கேஎல் ராகுலும் ஃபேஃப் டு பிளஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீமுக்காகங்கிறத டீமுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று செய்யக்கூடியவங்க. அந்த லாயல்ட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த லாயல்ட்டி இவங்க கிட்டேருந்து இருக்கும். ஸோ இவங்க அந்த டீமோட பேக் போனாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த டீமு கப் அடிக்கிறது, ஒரு டீம் கப் அடிக்கணும்னா எனக்கு இவங்கள மாதிரி நாட்கள் தேவை. ஸோ அதனால தான் நான் ஃபேஃப் அடிக்கிறாரோ இல்லையோ அடிச்சிருவார். எப்படியும் 30 ரன் அவர்கிட்ட அந்த வரும். ஃபேஃப் இங்கே நான் வாட்ச் அவுட்டாக பார்க்குறேன், கேஎல் ராகுல் வாட்ச் அவுட்டாக பார்க்குறேன். இதை தாண்டி ஸ்டப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 5-4 ஏதாவது ஒரு பொசிஷன் வருவார். அக்சர் பட்டேல் ஒரு வேளை 6 கூட வரலாம், இல்லை 5 கூட வரலாம். அது அபிஷேக் புரேல் வரதை பொறுத்து இருக்குது, விக்கெட் போகிறத பொறுத்து இருக்குது. உங்களோட டாப் ஆர்டர் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்கிறது தாண்டி நல்லா இருக்குது. இந்த டீம் வந்து மற்றவங்க மாதிரி அடிச்சு ஒரு ஆடக்கூடிய ஒரு T20 ஆடுவாங்கன்னு தெரியல. ஃப்ரேசர் மொகருக்கு ரீசெண்டாக கொஞ்சம் நிறைய ஆன் அண்ட் ஆஃபாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. பட் இதில் கேஎல் ராகுல் ஃபேஃப் ஒரு நிதான ஆட்டத்தை எடுத்துகிட்டு போய் அக்சர் பட்டேல் ரன் ரேட்டே குறைய விடாமல் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டப்ஸு ஆக்சலரேட் ஸ்பின்னு ஃபாஸ்ட்டு ஆட ஸ்டப்ஸு அபிஷேக் புரல் அந்த மாதிரியான ஒரு கேம் தான் ஆடுவார். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசுதோஷும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க பஞ்சாப் கிங்ஸில் நல்லா ஆனவர். அசுதோஷுக்கு இங்கே வேலை கிடச்சிருக்குது. அசுதோஷும் சரியாக பண்ணார்னா ஒரு 7 பேரில் 3 பேர் அடிக்கிறவங்க, 2 பேர் நிதானமாக போகிறவங்க, ஒருத்தவர் அட்டிச்சா பெரிய 6 ஃப்ரேசர். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு டீமாக தான் இது இருக்கிறாங்க. பவுலிங்கில் லைக் இப்போ லீத்தனால பவுலிங் ஸ்டார்க் இருக்கார், ஃபாஸ்ட்டுக்கு நட்டு இருக்கார். 8 ஓவர் கையை வைக்க முடியாது, எழுதி வச்சிடலாம். ஸோ வேறு யார் உங்களுக்கு சப்போர்ட்டிங்? குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், அதுக்கப்புறம் முகேஷ் குமார், மோஹித் சர்மா. நியூ பாலர் ஸ்டார்க் போடுவார், முகேஷ் குமார் நியூ பாலர் நல்லா போடுவார். நட்டுவை நியூ பாலில் ஒரே ஒரு ஓவர் கண்டிப்பாக கொடுப்பாங்க, இல்லை கொடுக்கலனாலும் டெத் ஓவர் 4 ஓவர்னா யோசிக்க முடியாது. ஏன்னா 10ஆவது ஓவர்லேருந்து இவங்க எல்லாமே வருவாங்க. அப்படின்னா ஸ்டார்க்கு டெத் ஓவரில் 1 ஓவர் போடுவார். மோஹித் சர்மா 2 ஓவர் போடலாம். முகேஷ் குமார் 2 ஓவரில் 1 ஓவர் போடலாம் நட்டு. ஸோ அப்படின்னா அவங்களுக்கு பொதுவாக எல்லா இதுலேயும் 16வது ஓவர்லேருந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் பாலர்ஸ் வருவாங்க. ஆனால் இவங்கள ஒரு 13வது ஓவர்லேருந்து. ஸோ அவன் சொல்கிறாங்க இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. மோஹித் சர்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். ஸோ அப்படிங்கும்போது இல்லை எங்களை மோஹித் சர்மாவே தேவையில்லை அப்படின்னாலும் இவங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது. நட்டு எப்பவுமே இம்பாக்ட் சப்பாக தான் வருவார். இப்போ நட்டு ஒரு வேளை உள்ளே வந்துட்டாலும் மோஹித் சர்மா உள்ள கீழே வச்சுட்டு புரையில் உள்ள கொண்டாலும் ஸோ எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு ஓவரால் ஒரு நல்ல ஒரு டீமாக வச்சிருக்கிறாங்க. பவுலிங்லேயும் ஆப்ஷன் இருக்குது. டெத்தில் போடணுமா இவங்க போடுவாங்க, நியூ பாலில் போடணுமா இவங்க போடுவாங்க, மிடில் ஓவரில் போடணுமா இவங்க போடுவாங்க. ஸோ ஃபார் நல்ல டீமாக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ ப்ரெடிக்டட் பிளேயிங் லெவல் என்ன டெல்லிக்கு? அதான் இந்த டீமை பற்றி நம்ம நிறையவே பேசுறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுது, கிளியராக தெரியுது இவங்க இப்படி பண்ணுவாங்க, தெரியுது. இவங்களுக்கு வைசாக் டெல்லியில் கிடைக்குது. ஸோ சின்ன கிரவுண்டு 7 மேட்ச் கிடைக்குது. ஸோ இப்படி தான் இருக்குங்கிறது தெரியுது. ஸோ பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரேசர் முகர் ஓப்பன் பண்ணுவார். கேஎல் ராகுலா ஃபேஃப் டு பிளஸஸா வெட்டில் 1 துண்டில் 1 சொன்னீங்க அப்படின்னா ஃபேஃப் ஓப்பன் பண்ணிட்டு கேஎல் ராகுல் ஒன் டவுனில் வந்தால் எனக்கு பெட்டராக இருக்குன்னு தோணுது. நம்பர் 4 அக்சர் பட்டேல், 5 ஸ்டப்ஸ். நீங்கள் ஆஃப்ல கூட சொன்னீங்க அக்சர் பட்டேல் எப்படி மேலேன்னு. எனக்கு அபிஷேக் புரேல் எங்கே வருவாருன்னு மட்டும் எனக்கு புரியல. ஏன்னா அவங்க போன வருஷம் அபிஷேக் புரேல் யூஸ் பண்ண விதமே எனக்கு சுத்தமாக புரியல. 5வது விக்கெட்டாகவும் வருவார், 6வது விக்கெட்டாக வருவார், இம்பாக்ட் அப்போ 3வது இடத்துலையும் வருவார். ஸோ எனக்கு அது மட்டும் குழப்பமாக இருந்துச்சு. பட் ஆனால் இன்னும் இம்பாக்ட் ரூல் வந்ததுக்கப்புறம் அக்சர் பட்டேலோட ரோலே அக்சர் பட்டேலே தொட்டுக்கையோட மோசமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஒரு தான் கேப்டன் ஆகிட்டாரா, அவர் சந்தோஷப்படுவார். நான் இருப்பேன் எல்லா மேட்சும், நான் பவுலிங் போடுங்கிற மாதிரி இருப்பார். ஸோ ஸ்டப்ஸ் இன் 5, 6 மேபி அபிஷேக் புரேல், 7 அசுதோஷ் சர்மா, 8 மோஹித் சர்மா கொஞ்சம் பேட்டும் பண்ணுவார், 9 குல்தீப் யாதவ், 10 மிச்சுல் ஸ்டார்க், 11 முகேஷ் குமார், 12 அதாவது இம்பாக்ட் நட்டு இல்லை அபிஷேக் புரேல் யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. அது முடிவு பண்ணுறதை பொறுத்து அமையும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயிங் 11 அண்ட் கோச் ஹேமந்த் மதானி, கேப்டன் அக்சர் பட்டேல், டெத் ஓவரில் ஸ்டார்க், நட்டு மற்றும் பலர். இதுதான். ஸோ இப்போ 2 டீம் பற்றியும் பேசிட்டோம். வழக்கமாக கேட்குறது தான், இந்த 2 டீமில் எது நல்ல டீம்? டஃப் கொஸ்டின். 50-50 என்னை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே சாலிடாக இருக்கிறாங்க. பட் டெல்லி கேபிட்டல்ஸ் லுக்ஸ் லைக் குட். பவுலிங்லேயே கொஞ்சம் நல்லா இருக்காங்களே எனக்கு தோணுது. ஃபைன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் SRH பெஸ்ட்டு. ஓகே, ஃபைனல்ஸ்க்கு இருப்பாங்க.
ஃபைனல்ஸ் எஸ்ஆர்ஹெச் இருப்பாங்க. ஸோ பேக் டு பேக் ஃபைனல்ஸ் சூப்பர். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கிட்ட இருந்து இல்லை. பட் டெல்லி கேபிட்டல்ஸ் பார்ப்போம். இது வரைக்கும் இந்த கப் அடிக்காத ஒரு டெல்லி கேபிட்டல். கேஎல் ராகுலோட பழைய கேஎல் ராகுல் வந்தாருன்னா எஸ்ஆர்ஹெச்சோட டேஞ்சரான டீம். ஆமாம், இந்த டீம் டேஞ்சரான டீம் தான் சொல்லலாம். நான் இங்கே இந்த பவுலிங் அட்டாக் ஏன்னா இப்போ லைக் எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு 250 அடிச்சாதான் அவங்க சேஃப். ஆனால் இவங்க ஒரு 170 அடிச்சாலே சேஃப். இவங்க 170 அதுதான் அடுத்து நான் சொல்ல வந்தேன். நீங்கள் சொன்னீங்களா எக்ஸாக்ட் பாயிண்ட் அதானே. இவங்கள டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பவுலிங் அட்டாக் இவங்க கிட்ட இருக்குங்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் டீமோட ப்ரிவ்யூ நிறைவடைந்தது. அது மட்டும் கிடையாது, இந்த ஐபிஎல்ல ஒவ்வொரு டீமோட ப்ரிவ்யூ ஸ்ட்ராங் பிளேயிங் 11 எல்லாமே பேசி முடிச்சாச்சு. திருப்திகரமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ள ஜோனை ஃப்ரீயாக இருக்கும் பட்சத்தில் ஸோ 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு அடுத்த வீடியோக்கு நிறைய குக் பண்ணி கொண்டு வரோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஐபிஎல் பற்றின வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது, பாருங்கள். அப்புறம் பேர் சொல்லிட்டு போங்க. ஒவ்வொரு சீரீஸ்க்கு நம்ம பேர் வைப்போம். ஐபிஎலுக்கு ஏதாவது பேர் சொல்லிட்டு போங்க. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?